வணக்கம். மயிலஞ்சிலேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். மகளிர் நலன் மற்றும் அந்த மகளிர் உரிமைத்துறையோட கொள்கை விளக்க குறிப்போட பார்ட் 3 இன்றைக்கி நோட்டீஸ் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு மகளிர் நலன். இந்த மகளிர் நலன் அப்படின்ற அந்த உரிமைத்துறை மூலமாக என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கீம் கொடுத்தோம் அப்படின்னா அதனால் அவங்களோட பெண்களுக்கு என்னென்ன நன்மையாக ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, சமூக நீதி, ஆண் பெண் சமூக நீதி, சமத்துவம், ஆண் பெண் 2 பேரும் சமமாக இருப்போம். அடுத்து சுயமரியாதை, அடுத்து பெண் உரிமை கோட்பாடு நிலைநிறுத்தும் விதமாக மகளிர் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதை மட்டும் பார்த்துங்க. சமூக நீதி, சமூக சமத்துவம், சுயமரியாதை, பெண் உரிமை கோட்பாடுகள், நிலைநிறுத்தும் மகளிர் நலத்திட்டங்கள். அடுத்து கீழே வந்துருங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சமூகம் மேம்பட்ட சமுதாயமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சமூகம் மேம்பட்ட சமுதாயம் உருவாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம்னா, பெண் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதால் சமூகத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்வானும் ஆளுமை திறனை பெறுகிறார்கள். அப்படின்னா ஆளுமை திறனை எப்படி பெறுறாங்க அப்படின்னா, பெண்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆளுமை திறனை பெறுவதற்கான தீர்வு காணும் ஆளுமை திறனை பெறுகிறார்கள் அப்படின்றாங்க. அடுத்த ஸ்கீம்ஸ் வந்துடும். பெண்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணம். இது தங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2021 கொண்டு வந்திருப்பாங்க. 2021 கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்தோடனே முத ஸ்கீம் இந்த ஸ்கீம் தான். சாதாரண, அதாவது பெண்கள் இப்போ எங்கே வேலைக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவச பயணம். அது சாதாரண கட்டண நகர பேருந்தில் இது கண்டிஷன் தான். எந்த பேருந்தில் மட்டும் எலிஜிபிள் அப்படின்னா, சாதாரண கட்டண நகர பேருந்துகளை மட்டும் எலிஜிபிள். இந்த ஸ்கீமால் என்னென்னா, யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. அதான் சொல்கிறேன், பிறரை சார்ந்திருக்காமல் பெண்கள் கல்விக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் வேலை செய்யும் இடங்களுக்கும் தாமாக சென்று வருவதால் கட்டணமில்லா பேருந்து வசதி மிகப்பெரிய தாக்கத்தை சமூகத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்ட்டுருக்காங்க. அவங்களோட அன்றாட போக்குவரத்து செலவெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. இதில் மொத்தம் எவ்வளோ பேர் பாதுகாப்பான பயணம் மேற்கொண்டிருக்காங்கன்னா 91.85 கோடி. இது முக்கியமானது, கேட்க வாய்ப்பு இருக்குது. 91.85 கோடி பெண்கள் இது வரைக்கும் இதில் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து திருமண நிறைவு திட்டம். இது ஆல்ரெடி எக்ஸாமில் பார்த்துருப்போம். அதனால் கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். திருமண கல்வி நிதியுதவி திட்டம். திருமண நிதியுதவி திட்டம் தமிழக அரசால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம், எந்த டிபார்ட்மெண்ட்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் பல்வேறு திருமண நிதியுதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பெண் கல்வியை உறுதி செய்கிறதுக்கும், குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கும், விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் நோக்கங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த திருமண நிதியுதவி திட்டங்கள் எதுக்காண்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பெண் கல்வியை உறுதி செய்யணும், குழந்தை திருமணத்தை தடுக்கணும், விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துங்க, நம்ம குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸுக்கெலாம் கேட்டாங்கன்னா திருமண உதவி திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெண் கல்வியை உறுதி செய்யணும், குழந்தை திருமணத்தை தடுக்கணும், விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணங்களை ஊக்குவித்தல் ஆகிய நோக்கங்களுக்காக இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். இதில் பேர் மட்டும் பார்த்துங்க, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஜாதி வேறுபாடுகள் மற்றும் வரதட்சணை கொடுமைகளை களையும் பொருட்டு இந்த நிதியுதவி அளிக்கிறாங்க. எப்போனா 1968 கொடுக்குறாங்க. 1968 கொடுக்குறாங்க. அவ்வளோதான். முத்துலட்சுமி ரெட்டி நினைவு திட்டம்னா என்ன, கலப்பு திருமணத்துக்காண்டி கொடுக்குறாங்க. ஜாதி வேறுபாடு மற்றும் வரதட்சணை கொடுமைகளை களையும் பொருட்டு கலப்பு திருமணங்களுக்கு நிதியுதவி 1968 வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து டாக்டர் தர்மாம்பாள் அம்பையார் நினைவு விதவை மறுமண திட்டம். டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை மறுமண திட்டம். அப்படின்னா விதவை மறுமண நிதியுதவி திட்டம். அதாவது விதவைகளுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறது. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கணவர் இழந்தாங்கன்னா விதவை ஆகிடுறாங்க. அவங்களுக்கு நிதியுதவி பண்ணி வைக்கிறதுல நிதியுதவி விதவை மறுமணம் பண்ணுறதுக்கு நிதியுதவி யாரோட பேரில் செயல்படுத்துகிறாங்க, டாக்டர் தர்மாம்பாள் அம்பையார் அவங்களோட பேரில் செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் எப்போ இருந்து நடைமுறையில் இருக்குன்னா 1975 செயல்பட்டு வந்துருக்கு. 1975 இது இருக்குன்னா விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். இதை பார்த்துங்க, நினைவு ஈவேரா மணியம்மையார் பேரில் செயல்படுத்துகிறாங்க. ஈவேரா மணியம்மையார் பேரில் யாருக்குன்னா விதவையோட மகளுக்கு நிதியுதவி திட்டம் கொடுக்குறாங்க. விதவையோட மகளுக்கு நிதியுதவி திட்டம் கொடுக்குறாங்க. மகளுக்கு எந்த வருஷம் 1982 இருக்குது. இது 1982 இருக்குது. அடுத்து அன்னை தெரசா அப்படின்ற பேரில் அவங்க பேரில் செயல்படுத்துகிறாங்க. அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதியுதவி திட்டம். இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னை தெரசானா ஆதரவற்ற பெண்கள், யார் ஆதரவு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு திருமண நிதியுதவி திட்டம்.
இதுதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மிச்ச பசங்க. இது 1985. தாய் மற்றும் தந்தையை இழந்த ஆதரவற்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்ள உதவி செய்திடும் வகையில் 1985ஆம் ஆண்டு அரசால் துவங்கி வைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 1985. இப்போ இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உதவி திட்டம் மாறிடுச்சு. இது ஓகே, இது முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த இதை பார்த்துக்குங்க. இது வந்து இதை பொறுத்தளவுக்கு இது நமக்கு தேவையில்லை, அந்த இது மட்டும் படித்தா போதும். இந்த பாக்ஸ்லாம் தேவையில்லை. அமௌண்ட் அதெல்லாம் தேவையில்லை. 25,000 பட்டம் பெற்றோன்னா, அதாவது டிகிரி படித்தாங்கன்னா 50,000, மிச்சம் எல்லாத்துக்குமே 25,000. டிகிரி டிப்ளமோ படித்தாங்கன்னா 8 கிராம் தங்க நாணயத்தோட 50,000. எதுக்கு அப்படின்னா அந்த பார்த்துக்குங்க, இந்த இது ரொம்ப முக்கியம். இந்த இது எந்தெந்த ஸ்கீமுக்குன்னா, ஃபஸ்ட்டு எந்தெந்த ஸ்கீம்னா 8 கிராம் தருவாங்க. 8 கிராமு தங்க நாணயம் ப்ளஸ் வந்து 50,000, 25,000. 50,000 யார் கொடுப்பாங்க அப்படின்னா 50,000 யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50,000 யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பட்டயம், டிகிரிக்கும் டிகிரி படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்களுக்கும், மிச்சம் எல்லாத்துக்கும் 25,000. அது எந்தெந்த ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னா ஈவேரா மணி அம்மையார் நினைவு விதவை மகள் திட்டம், விதவை மகள் திருமண நிதி திட்டம், அன்னை தெரசா அம்மையார் நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி திட்டம் ஆகிய திருமணத்துக்கு ஈவேரா மணி அம்மையாருக்கு விதவை மகளுக்கும் அன்னை தெரசாவுக்கும் இதுக்கெலாம் இந்த இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து டாக்டர் தர்மாமல் அம்மையார் நினைவு விதவை மறுமண நினைவு திட்டத்துக்குன்னா அதுக்கும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண திட்டத்துக்கும் அதே 8 கிராமு. பட்டதாரி அல்லாதவருக்கு வந்து 25,000. அடுத்து வந்து பட்டதாரி அல்லாதவருக்கு 25,000 கொடுக்குறாங்க. அந்த படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50,000 கொடுப்பாங்க. இதில் 15,000 10,000 சொல்லி பிரிப்பாங்க. 50,000 மின்னணு பரிமாற்றம் 3,000, தேசிய சீரம் பத்திரம் 20,000 வழங்கப்படுகிறது. இதை பார்த்துக்குங்க. இது தர்மாம்பாளும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு திட்டத்துக்கும் வந்து அடுத்து இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். இதுதான் இந்த திருமண உதவி திட்டம் ஒன்று பார்த்தோம்ல, அதை வந்து மாற்றி புதுமை பெண்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண்கள் சொல்லிட்டு இது என்ன, இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து காலேஜ் சேரவங்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுப்பாங்க மாதம். அதோட கண்டிஷன் வந்து என்னென்னா 6லேருந்து 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழக முதல்வர் அவர்களால் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அவங்க 6 to 12 படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு 1000 ரூபா வழங்குற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை மிக குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துள்ளது. இதுதான் உயர்கல்வி சேர்க்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளோட உயர்கல்வி சேர்க்கை கம்மியாக இருக்குது. அதுக்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதனோட எலிஜிபிள் என்னன்னா 6 to 12 வரைக்கும் 6 to 12 வரைக்கும் அரசு பள்ளியில் பயின்றிருக்கணும். பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்புனா டிகிரி, பட்டய படிப்புனா டிப்ளமோ, தொழில் படிப்புனா நம்ம இன்ஜினியரிங், அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கிற எல்லாத்துக்குமே 1000 ரூபா கொடுப்பாங்க. இதை பார்த்துக்குங்க. பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழிற்படிப்பு மற்றும் இது 3ல் படிச்சிருந்தாங்கன்னா 1000 ரூபா. கண்டிஷன் என்னென்னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கணும், கேர்ள்ஸாக இருக்கணும். இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் முடியும் 1906லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அமௌண்ட் 1000 ரூபா கொடுப்பாங்க மாதம். இதை பார்த்துக்கிங்க. முக்கியமான ஸ்கீம் இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 697.78 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 700 கோடி கிட்ட, 700 கோடிக்கு 3 கோடி கம்மின்னு நான் வச்சுக்கோங்க. 2022-23 நிதியாண்டுக்கு வந்து இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. 2022-23 நிதியாண்டுக்கு வந்து 700 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திர திட்டம். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள் மற்றும் விதவையில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வாழ்க்கை உயர்த்துக்கொள்ளும் பொறுத்து அவங்க சுயமாக தொழில் புரியக்காண்டி அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க. போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து அரசு சேவை இல்லங்கள். இது மட்டும் என்னென்னா பேர் மட்டும் பார்த்துருவோம், ஏன்னா எக்ஸாமில் கேட்பாங்க.
திருமண நிதியுதவி திட்டம் பெண் கல்வியை உறுதி செய்கிறதுக்கு, குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு வந்து விதவை மர்மம் மற்றும் கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறக்காண்டி நோக்கங்களுக்காண்டி அறிமுகப்படுத்திருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் நோக்கம் வந்து ஜாதி வேறுபாடு மற்றும் வரதட்சணை கொடுமையிலே கலையும் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. 1968 கொண்டு வந்திருக்காங்க. 1968. அடுத்து வந்து டாக்டர் தர்மாமல் அம்மையார் நினைவை விதவை மறுமண நிறைவு திட்டம். தர்மாமல் விதவையோட மறுமணத்துக்காண்டி கொண்டு வந்தாங்க. தர்மாமல் 1975 விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து ஈவேரா மணியம்மை நினைவு விதவை மகள். தர்மாமல் வந்து விதவைக்கு வந்து மறுமணம், மணியம்மையார் வந்து விதவையோட மகளுக்கு திருமண உதவி திட்டம். 1982. இது 75. அடுத்து அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள். அன்னை தெரசானா ஆதரவற்ற பெண்களுக்கு இது பண்ணிக்கிறாங்க. 1985. இந்த ஈவேரா மணியம்மையருக்கும் அன்னை தெரசா அம்மையார் ஆதரவற்ற பெண்களுக்கும் டிகிரி டிப்ளமோ படித்தா 50,000, 12th படிச்சிருந்தா 12th 10th படிச்சிருந்தா 25,000. இதே தர்மாம்பாளுக்கும் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமணத்துக்கும் டிகிரி படித்தா 50,000, ஏனையது படிச்சிருந்தோம்னா 25,000. அடுத்து இந்த மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி திட்டம் வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் பயில் மாணவிக்கு உயர்கல்வி சேர்க்கை குறைவாக இருக்கனால இதை கருத்தில் கொண்டு வந்திருக்காங்க. பள்ளியில் வந்து 6லேருந்து 12 வரைக்கும் பயின்று பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழிற்படிப்பு சேர்கிற எல்லாத்துக்குமே 1000 ரூபா. இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து வந்த மாணவிகளுக்கும் கொடுக்குறாங்க 1000 ரூபா. அது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவசி இலவச தையல் இயந்திர திட்டம். அப்படின்னா இலவச தையல் இயந்திரத்தில் யாரோட பேரில் வழங்குறாங்கன்னா சத்தியவாணி முத்து அம்மையார். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அரசு சேவைகள் இல்லம். அரசு சேவைகள் இல்லம்ன்றது என்னென்னா பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கும் மற்றும் ஏழை பெண்களுக்கு வந்து அங்கேயே தங்கி அவங்க பயின்ற மணி ஒரு 5 வருஷம் வரை இருந்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் பார்த்துங்க, ஆதரவற்ற கைவிடப்பட்ட கைம்பெண்கள் மற்றும் ஏழை பெண்கள் ஆகியோருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளித்திடும் வாழ்க்கையை வந்து செம்மையாக அமைச்சு கொள்றதுக்காண்டி அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எத்தனை இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மட்டும் பார்த்துக்குறோம். 7 இடத்துல இருக்குது, 7 மாவட்டத்தில் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 7 மாவட்டம்: செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டங்கள் வந்து 7 சேவை இல்லங்கள் செயல்படுகிறது. அப்படின்னா எந்த மாவட்டம் இல்லைன்னு சொல்லி பொருந்தாத கேட்கலாம். இதை பார்த்துக்குங்க. செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த சேவை இல்லத்தில் அவங்க தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாமே ஈஸியாக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இடம், உணவு, சுகாதாரம், பயிற்சி, மருத்துவ வசதி எல்லாமே கொடுக்குறாங்க. இது போக அவங்களோட ஸ்கில்லை மேம்படுத்துறதுக்காண்டி இண்டஸ்ட்ரியல் தொழிற்பயிற்சி, கணினி பயிற்சியின் கூட ஆங்கிலத்தின் வளர்ப்பு, ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு கொடுத்த வழிகாட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ அவங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 50,000 வந்து நிதியுதவி வந்து கொடுப்பாங்க. பட்டப்படிப்புக்கு ஒரு 3,000, தொழிற்சார் கல்வினா 50,000, பட்டப்படிப்புனா 30,000 வழங்குறாங்க. இப்போ மொத்தம் 566 குழந்தைகள் தங்கி படிக்கிறாங்க. இப்போ வந்து பாதுகாப்பு உறுதி பண்ணுறதுக்காண்டி அரசு இல்லைங்களா கண்காணிப்பு கேமராக்கெல்லாம் பொருத்திருக்காங்க. அரசு சேவைகள் இல்லம் ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் ஏழை பெண்கள் ஆகியோருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளித்ததுக்காண்டி கவர்மெண்ட் அரசு பண்ணுது. தமிழ்நாட்டில் மொத்தம் 7 இடத்துல இருக்குது. எங்கன்னா செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டம். பெண்களின் திறனை மேம்படுத்த தொழிற்பயிற்சி, அடுத்து ஆங்கில திறன் வளர்ப்பு, அலுவலக நிர்வாக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு கொடுத்த வழிகாட்டுதலும் கொடுக்குறாங்க. தொழிற்கல்வி பயின்ற வந்து 50,000 நிதி உதவியும், பட்டப்படிப்புக்கு வந்து 30,000 நிதி உதவியும் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா பொருத்திருக்காங்க. மொத்தம் 564 குழந்தைகள் தங்கி பயணிருந்து வராங்க. அடுத்து வந்து தமிழக மகளிர் தொழிற்கூட்டுறவு சங்கங்கள். இது அந்த அவங்க இந்த சீருடைகள் தைக்க முடியும், ஸ்கூலுக்கு கொடுக்குற சீருடைகள் தைக்க முடியல, இந்த இதில் மூலமாக வருது. எங்கன்னா மகளிர் தொழிற்கூட்டுறவு சங்கம் மூலம் தான் வருது, வேறு இதில் தேவையில்லை. அடுத்து வந்துருங்க குறுகிய கால தங்கம் இல்லங்கள். இது ரொம்ப முக்கியம். குறுகிய கால தங்கம் இல்லங்கள் எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2016 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்வேதார் மற்றும் குறுகிய கால தங்கம் இல்லங்கள் ஆகிய 2 திட்டங்களை ஒன்றிணைத்து குறுகிய கால தங்கம் இல்லங்கள் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இது யார் கீழே இருக்குன்னா சமூக பாதுகாப்பு இயக்கத்துக்கு கீழே இருக்குது. குறுகிய தங்க இல்லங்கள் எந்த வருஷம் அப்படின்னா 2016. யார் நிதியுதவி பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு நிதியுதவி பண்ணுது. எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னா சமூக பாதுகாப்பு இயக்கத்துக்கு கீழே வருது. இப்போ ரீசெண்டாக எது கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா சமூக நல இயக்கத்தின் டைரக்டரேட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இது யாருக்குன்னா இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துக்காண்டி கொண்டு வந்துருக்காங்க. யாருனாச்சும் எமர்ஜென்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த குறுகிய கால இல்லம். இதில் பெண்கள் அதிகபட்சம் 30 பேர் இருந்துக்கலாம், 5 வருஷம் வரை இருந்துக்கலாம், 12 வயது வரை உள்ள ஆண் குழந்தை அவங்களோட கூட இருந்துக்கலாம், 18 வயது உள்ள பெண் குழந்தைகளும் அவங்களோட கூட இருந்துக்கலாம். மத்திய அரசு 60% கொடுக்குது, மாநில அரசு 40% கொடுக்குது. குறுகிய கால இல்லங்கள் முடிஞ்சு. அடுத்து மகளிர் சக்தி மையம். ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் எல்லாமே ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும்தான். மகளிர் சக்தி மையம் திட்டம் 2017 கொண்டு வராங்க.
குறுகிய இல்லை வந்து எப்போனா 2016, மகளிர் சக்தி மையம் வந்து எப்போனா 2017 கொண்டு வராங்க. இது யாருக்கான கிராமப்புற மகளிர் மேம்பாட்டிற்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. போது வேறு எதுவும் தேவையில்ல. நிதி வந்து 60/40. மகளிர் சக்தி மையம் ஒன்றிய அரசால் கொண்டு வந்திருக்கு 2017. யாரோட மேம்பாட்டுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க? கிராமப்புற மகளிருக்காண்டி. இது முக்கியமானது. கிராமப்புற மகளிர் மேம்பாட்டுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. நிதி உதவி வந்து 60/40. அடுத்து மாநில பெண்கள் வள மையம். அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. இது பெண்களை மையமாக கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையம். எல்லாருமே பெண்கள் தான் இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் அவங்களோட அதாவது நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் தகவல்கள் தேவைப்படும்னா அதை பாதுகாப்பு சம்மந்தமான எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். மாநில பெண்கள் வள மையமானது பெண்களை மையமாக கொண்ட ஒருங்கிணைந்த சேவை மையம். பெண்களின் உதவி மையம் போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான தொழில்நுட்ப ஆலோசனை, மகளிர் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆய்வுகள், பெண்கள் சம்பந்தமான ஆய்வு திட்டங்கள், கொள்கைகள், சட்டங்கள் குறித்த பரிந்துரைகளிலிருந்து மாநில அரசுக்கு வழங்கி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதெல்லாம் கேட்க ஆனால் மாநில பெண்கள் வள மையத்தோட வேலை என்ன அப்படின்னா பிரச்சனைகள் குறித்த ஆய்வு, பெண்கள் சம்பந்தமான அரசு திட்டங்கள், கொள்கைகள், சட்டங்கள் குறித்த ஆய்வு மற்றும் மதிப்பீடு செய்து அரசு துறைக்கு பரிந்துரை வழங்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. மாவட்ட மற்றும் வட்டார பெண்கள் வள மையங்கள், அது மாவட்ட அளவில் வட்டார அளவில் இருக்குன்றாங்க போட்டிருக்காங்க. அடுத்து வந்துருங்க. இங்கே வந்துருங்க மகளிர் உதவி மையம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகளிர் உதவி மையம் 181. எல்லாம் படிச்சிருவோம். மகளிர் உதவி மையம் 181. இந்த 181 தெரிய போட்டால் 18. 2018 கொண்டு வந்திருப்பாங்க. முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சரு. 100% நிதி அவங்க தான் கொடுக்குறாங்க. 181. 24 மணி நேரமும் அதை அழைக்கலாம். நேரடி உடனடி அவசர கால அழைப்பு ஏற்றுக்கொள்ளும். இது வந்து அவசர காலத்தில் மட்டும் யூஸ் ஆகுது. அவங்களுக்கு என்ன ஆலோசனை, திட்டங்கள் குறித்த ஆலோசனை, அவங்க தொழில் தொடங்குறதுக்கு என்ன ஆலோசனைனாலும் இந்த 181 செயல்படும். அடுத்து நிர்பயா நிதி. இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணா பல்கலை இஷ்யூ போச்சு. அந்த அண்ணா பல்கலை இஷ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா அவர் நம்ம பாஜகவோட தலைவர் மன்மிகு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நிர்பயா நிதின்னு ஒரு நிதி ஒதுக்குறோம், அது எங்கே போச்சு அந்த மாதிரிலாம் கேட்டாப்புல. அதனால் அந்த நிர்பயா நிதியை பற்றி பார்த்துக்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கிடும் நோக்கத்தில் 2016ஆம் ஆண்டு ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தினால் நிர்பயா நிதி ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிறையா டெல்லியில் ஒரு இஷ்யூ போச்சு. அந்த பஸ்ஸில் வந்து அந்த கற்பழிப்பு சம்பவம் நடந்ததுனால இந்த நிர்பயா நிதின்னு ஒன்று உருவாக்குறாங்க 2016. அதன் அடிப்படையில் எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா அதெல்லாம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த நிர்பயா நிதி. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறதுக்காண்டி இந்த நிர்பயா நிதி கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 2016. எந்த அமைச்சகம்னு பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அமைச்சகம்னா ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வந்து இந்த நிர்பயா கொடுக்குது. மொத்தம் எத்தனை நகரங்களில் இருக்குன்னா சென்னை உட்பட 8 நகரங்கள் ஏற்படுத்திருக்காங்க. 8 நகரம் 2016 பெண்களுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும். பிற 425 கோடியில் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க 4 துறைகளுக்கும். 60/40. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60%, நம்ம 40%. வேறு எதுவும் தேவையில்லை. 24 மணி நேரமும் உதவி மையம் எல்லாமே இதில் கொண்டு வந்துருக்காங்க. அடுத்து வந்து இது முக்கியம், பெண்களுக்கான சமூக நலச்சட்டங்கள். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை என்னென்னா பெண்களோட பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்யும் பொருட்டு சமூக நலத்துறை கீழ்காணும் நலச்சட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அப்படின்னா பெண்களுக்கான நலச்சட்டங்கள்னா பாதுகாப்பு மற்றும் உரிமையை உறுதி செய்கிறதுக்காண்டி எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. மெயின்ஸில் பாயிண்ட் ஒன்று நமக்கு தேவைப்படுது. அந்த பாயிண்ட்டுக்காண்டி இந்த டேட் ஆஃப்னா மண்டல ஏற்றிக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த பாயிண்ட்லாம் கொடுத்தோம்னா நோட்டில் இருக்குன்னா நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம். 3 சட்டம். வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2005. விதிகள் 2006. பணிபுரியும் இடங்களில் பாலியல் வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2013. தமிழ்நாடு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் காப்பகங்கள் சட்டம் 2014. ஒழுங்குபடுத்தும் விதிகள் 2015. இந்த 4 தான் வருஷத்தை பார்த்துங்க. இது எப்படின்னா பொறுத்துக்கள் வைக்க வாய்ப்பு இருக்குது. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2005. விதிகள் வந்து 2006. பணிபுரியும் இடங்களில் பாலியல் வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2013. தமிழ்நாடு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் காப்பகங்கள் சட்டம் 2014. விதி வந்து 2015. ஒழுங்குபடுத்த விதிகள் வந்து 2015. ஓகே. அடுத்து வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறது. இதில் வந்து ஒன்றும் இல்லை, இந்த 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த குடும்பத்தில் ஏதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் 2005 அறிவிக்கை செய்யப்பட்ட தொண்டு நிறுவனத்தில் வேலை பண்ண தேவையில்ல. 2003 பண்ணுங்கிறது வரதட்சணை தடுப்பு சட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1961. இது 1961 அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கனால தமிழ்நாடு வரதட்சணை தடுப்பு விதிகள். 2004. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
தமிழ்நாடு வரதட்சணை தடுப்பு விதிகள் 2004. சட்டம் 1961. நம்ம தமிழ்நாடு எப்போ கொண்டு வந்திருக்குன்னா 2004 கொண்டு வந்திருக்கு தடுப்பு விதிகள். இச்சட்டமானது 1989 திருத்தம் செய்யப்பட்டு வரதட்சணை தடுப்பு 2004 படி மாவட்ட சமூக நலவர்களை வரதட்சணை தடுப்பு அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறது. அப்படின்னா வரதட்சணை தடுப்பு அலுவலர்கள் யாரை நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா, வரதட்சணை தடுப்பு அலுவலர்களை யாரை நியமனம் பண்ணுறாங்கன்னா சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலர்கள் தான் நியமனம் பண்ணுறாங்க. எந்த விதின்னு பண்ணால் 2004 படிப்பில், எந்த திருத்தம் 1989, அப்புறம் 1961 திருத்தம் அப்படின்னா 1989, அவ்வளோதான். இந்த வரதட்சணை இது ரொம்ப முக்கியம். வரதட்சணை தடுப்பு தினம் அப்படின்ட்டு எதை கொண்டாடுறாங்க, நவம்பர் 26 கொண்டாடுறாங்க. வரதட்சணை தடுப்பு நவம்பர் 26 அந்த அரசியலமைப்பு தினம் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதனுடைய அன்றைக்கும் வரதட்சணை தடுப்பு தினமாக கொண்டாடுறாங்க. வரதட்சணை தடுப்பு தினம் நவம்பர் 26 வந்து வரதட்சணை தடுப்பு தினமாக கொண்டாடுறாங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் நம்ம அடுத்து பணிபுரியும் மகளிருக்கான அரசு விடுதிகள் 18 மாவட்டங்களில் வந்து 28 அரசு விடுதிகள் நடத்தப்படுகிறது. வேலைக்கு போகிறாங்களே அவங்களுக்காண்டி தான் இருந்தது. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் 2013 சட்டத்தின்படி கொண்டு வராங்க. அடுத்து தமிழ்நாடு மகளிர் கொள்கை. தமிழ்நாடு 2வது பெரிய மாநிலமாக பொருளாதாரத்தில் வந்து 2வது பெரிய மாநிலம் ஒரு டேட்டா கொடுத்துருங்க, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் பெண்கள் முடிஞ்சிச்சு. பெண்களை மட்டும் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிடுவோம். பெண்களை பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகளிர் நலன், இந்த சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பெண் உரிமை கோட்பாடுகள் நிலைநிறுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் அந்த கோட்ஸில் எழுதலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சமூகம் மேம்பட்ட சமுதாயமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருது. பெண் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதால் அவர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு ஈஸியாக தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணம். எதுனா சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மட்டும்தான். இது வந்து இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பிறரை சார்ந்திருக்காமல் இருக்கலாம், அவங்களோட அன்றாட செலவெல்லாம் குறைக்கப்படுது. அவங்கள ஏற்கனவே உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. எவ்வளோ ஒரு பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 91.75 கோடி பயணம் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திருமண நிதி திட்டம். இதனால் என்னென்ன நடக்குது அப்படின்னா, பெண் கல்வியை வந்து உறுதி பண்ணுறாங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்து தர மாட்டாங்க. அடுத்து குழந்தை திருமணத்தை தடுக்கிறது. அடுத்து விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறதுக்காண்டி முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி திட்டம், சாதி வேறுபாடு வரதட்சணை தடுக்கிறதுக்காண்டி 1968. அடுத்து டாக்டர் தர்மாம்பாள் அம்பையார் நினைவு விதவை மறுமண திட்டம். விதவைக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க தர்மாம்பாள் பேரில் 1975. அடுத்து வந்து நினைவு விதவை மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மணியம்மையார் பேரில் 1982. ஆதரவற்ற பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அன்னை தெரசா, தாய் தந்தை இழந்த ஆதரவற்ற பெண்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சணும், பெண்களாக இருக்கணும், உயர்கல்விக்கு போகணும். 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு. இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. பட்டய படிப்பு, டிகிரி, டிப்ளமோ, தொழிற்கல்வி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே அமௌண்ட் கொடுப்பாங்க. அடுத்து தையல் இயந்திரம் எது யார் பேரில் கொடுக்குறாங்க, சத்யவாணி முத்து அம்மையார் அவங்க பேரில் கொடுக்குறாங்க. பொருளாதார நலிவுற்ற பெண்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கொடுக்குறாங்க. அடுத்து அரசு சேவை இல்லங்கள், ஆதரவற்ற கைவிடப்பட்ட கைம்பெண்கள் மற்றும் ஏழை பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் 7 மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது நோக்கம் பெண்கள் இது மட்டும் இல்லாமல் திறனை மேம்படுத்துறது, கணினி பயிற்சி கூட ஆங்கில திறன் வளர்ப்பு, அலுவலக நிர்வாக பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி படிக்கணும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் 50,000, டிகிரி படிக்கணும், டிப்ளமோ படிக்கணும் 30,000 நிதி உதவி கொடுக்குறாங்க. கேமராலாம் போட்டிருக்காங்க. சீருடைக்கு வந்து மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கம் மூலம் அந்த சீருடைகள் இதெல்லாம். அடுத்து குறுகிய கால தங்கும் இல்லங்கள் வந்து 2016 ஒன்றிய அரசு நிதி உதவி. சமூக பாதுகாப்பு இயக்கங்கள் வந்தது. இப்போ சமூக நல இயக்குனர் கட்டுப்பாடு டைரக்டர் கீழே வந்துருச்சு. பெண்களுக்கு வந்து மறுவாழ்வு அளிக்கிறாங்க. 5 ஆண்டுகளாக தங்கிக்கிறலாம், 30 பேர் இருப்பாங்க. 12 வயது வரைக்கும் ஆண்களை தங்கிக்கிறலாம், 18 வயது வரை பெண்களை தங்கிக்கிறலாம். நிதி உதவி 60-40. அடுத்து மகளிர் சக்தி மையங்கள். இது என்னென்னா கிராமப்புற மகளிர் மேம்பாட்டுக்காண்டி, இதை மட்டும் பார்த்துக்கணும். கிராமப்புற மகளிர் மேம்பாட்டுக்காண்டி 2018 ஒன்றிய அரசு நிதி உதவி கொடுக்குது. இது ஒன்றிய அரசு மாநில அரசு 60-40 பகிர்ந்துட்டாங்க. மாநில பெண்கள் வள மையம், பெண்களை மையமாக கொண்ட ஒருங்கிணைந்த சேவை மையம். இதில் என்னென்னா பாதிக்கூடிய பிரச்சனைகள், மகளிரை பாதிக்கூடிய பிரச்சனைகள், பெண்கள் சம்பந்தமான அரசு திட்டங்கள், கொள்கைகள், சட்டங்கள் குறித்த ஆய்வு மற்றும் மதிப்பீடு செய்த பொருத்தமான பரிந்துரை வழங்குது. 38 லட்சம் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க.
அடுத்து மகளிர் உதவி 181, அந்த 181 திருப்பி போட்டால் 2018 கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 100%, 24 மணி நேரமும் உடனடி அவசர சேவை மையம் கொடுப்பாங்க. பெண்களுக்கான அரசின் திட்டங்கள் மற்றும் எல்லாமே ஹெல்ப் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதில் அடுத்து நிர்பயா நிதி 2016 பெண்களுக்கான பாதுகாப்பு சூழ்நிலை உருவாக்குறதுக்காண்டி கொண்டு வந்தது. எந்த அமைச்சர் அந்த இது மட்டும் முக்கியமாக ஒன்றிய உள்துறை அமைச்சங்களே வருது. நிர்பயா நிதி எது கீழே வருது அப்படின்னா ஒன்றிய உள்துறை அமைச்சகம். மகளிரும் போற்றக்கூடாது, ஒன்றிய உள்துறை அமைச்சத்துக்குள்ளே வருது. ஏன்னா பாதுகாப்பு, உள்துறையும் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்புக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதுவும் இப்போ தற்போது 60-40 ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுகிறது. அடுத்து பெண்களுக்கான சமூக நல சட்டங்கள் ஒரு 4 இருக்குது. இதை அந்த வருஷத்தை மட்டும் பார்த்துங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, திருத்தம் 1989, விதிகள் 2004, தமிழ்நாடு விதிகள் 2004, குடும்ப வன்முறை பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2005, விதி 2006, பணியிடங்களில் பாதுகாக்கிறது 2013, அடுத்து குடும்பம் பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2005. இதை பார்த்துக்குங்க. இந்த காப்பகங்கள் 2010, இது முக்கியமானது. இப்போ ரீசெண்டாக இந்த காப்பகம் பிரச்சனைலாம் ஓடிக்கிருக்கு. ஆனால் இதை பார்த்துங்க, என்னென்னா தமிழ்நாடு மகளிர் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் காப்பகங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2014, அந்த விதிகள் 2015. தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு. அதாவது ஹாஸ்டல்ஸ் இருக்குல்ல, உமன்ஸ் ஹாஸ்டல், சில்ட்ரன் ஹாஸ்டலுக்கு அவங்களுக்கு ஒழுங்குபடுத்துறது காப்பகங்கள். ஏன்னா நிறையா இஷ்யூ நடந்தனால அவங்க கவர்மெண்ட்டே ஒரு சட்டத்தை கொண்டு வருது 2014. அதோட விதிகள், ஒழுங்குபடுத்தும் விதிகள், ஒரு ஹாஸ்டல்னால் ஒரு கேமரா இருக்கணும், இப்படி நிறையா விதிகளை கொண்டு வந்து 2015. இதை பார்த்துக்குங்க. தமிழ்நாடு மகளிர் பணிபுரியும் நிர்வாக சட்டம் 2013, பணிபுரியும் மகளிருக்கான விருதுகள் 28 இருக்குது. அவ்வளோதான். நன்றி.